ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது 5 பல் பூண்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெங்காயம் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பூண்டுக்கு பதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன், அதனால் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகும். இப்போது நான் 1 கிலோ நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நண்டை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இந்த நண்டை வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விடணுங்க, இல்லைனா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு நண்டு, நல்ல வாசனை வருது. கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்னும் நண்டில் நண்டு ரசம், நண்டு குழம்பு செஞ்சால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, நல்லா க்யூர் ஆகும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.